ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு சுக்கிர பயிற்சி தாள்களை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மே 19ஆம் தேதி அன்னைக்கு மேச ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து ரிஷப ராசியில் பயிற்சியாக இருக்கிறாருங்க. அவருடைய இந்த பயிற்சியானது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சுக்கிரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். இந்த சுக்கிரனுடைய சுழற்சியினால தைரியம், விடாமுயற்சி, சுதந்திரம் போன்ற குணங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். அப்படி இப்போ ரிஷப ராசியில் சுக்கிர பயிற்சி மாறினதுனால பயங்கரமான மாற்றம் 12 ராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பயிற்சி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கான ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். கும்ப ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த மாதம் சுக்கிர பயிற்சி நடந்ததுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ராசி கும்ப ராசி கும்ப லக்னனா கரெக்டாக இந்த கணிப்பு பொருந்தும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விஷயம் இந்த சுக்கிர பயிற்சியால் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தைரியம், விடாமுயற்சி, சுதந்திரம் போன்ற மெயினான குணங்களை வந்து குறிக்கும். இந்த பயிற்சியின் போது நம்ம உறவுகளில் முன்முயற்சி எடுத்து நம்ம விரும்பியதை அடைவதற்கு அதிக விருப்பத்தோடலாம் இருக்கணுமா. மேலும் அது மட்டும் இல்லாமல் காதல் மற்றும் அழகு தொடர்பான விஷயங்களில் அதிக உற்சாகமாகவும் இருக்கணுமா. காதல் மற்றும் அழகு தொடர்பான விஷயங்களில் நம்ம அதிக உற்சாகம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நாம் புதுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு நாம் அவங்களோடு பழகும்போது பொறுமையாகவும் இருக்கணுமா. இப்படி பல வகையில் உங்களுக்கு சுக்கிர பயிற்சியில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சுக்கிர பயிற்சியில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறாரு, அதனால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கும்ப ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன், எப்படி சுக்கிரன் அமைஞ்சிருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் வந்து 4ஆம் மற்றும் 9வது வீட்டுக்கு அதிபதிங்க. 4 மற்றும் 9வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இப்போது உங்களுடைய 4வது வீட்டில் பயிற்சி ஆகியிருக்கிறாருங்க. ஸோ 4வது வீடு உங்களுக்கு அதிர்ஷ்ட வீடு. அந்த வீட்டிலே பயிற்சி ஆகியிருக்கிறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து நிச்சயம் சுக்கிரனால் மாறுங்க. ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுமை உணர்வை காண முடியுங்க. வேலையில் இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள், நிறைய இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இனி அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய உணர்வை வந்து காண்ற மாதிரி சுக்கிரன் சூழ்நிலையை உருவாக்கிடுவாருங்க. இது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தும். அட் த சேம் டைம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் வழங்கும். அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுக்கிர பயிற்சியில் புதிய முயற்சிகள் எது வேணாலும் செய்யலாங்க. குறிப்பாக குறுகிய தூர பயணம் அல்லது தாள்கள் தொடர்பு தொடர்பான முயற்சிகள் நீங்கள் செய்யலாங்க. அந்த மாதிரி நீங்கள் முயற்சிகள் செய்கிறதன் மூலிமா உங்களுடைய துறையில் பயங்கர வெற்றியை வந்து நீங்கள் அடையலாங்க. அதுவும் வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் வியாபாரத்துறையோடு தொடர்புடைய உங்களுக்கு பல மாற்றங்கள் இந்த சுக்கிர பயிற்சியில் உண்டாகும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதுமையான யோசனைகள் நிறைய உங்கள் வியாபாரத்துறைகளில் கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய யோசனைகளுக்கேற்ப செயல்படும் போது மரியாதை அதிலிருந்து பெற முடியும். அதே போல் ரிஷபராசியில் சுக்கிர பயிற்சிங்கிறது உங்கள் ராசிக்கு வணிக விரிவாக்கம் செய்கிறதா இருந்தால் செய்யலாமா, வணிக விரிவாக்கம் செய்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் வராதா, வணிக நிர்வாகம் செய்கிறது உங்களுக்கு வணிகத்தை பெருக்கிறதுக்கு சமமாக அமையுமா, நெட்வொர்க்கிங் ஆகியவற்றில் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கூட அந்த தொழிலில் சாதகமான சூழ்நிலைகள்லாம் அமையுமா. மொத்தத்தில் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக சுக்கிரன் பயிற்சி அமைச்சிருங்க. எதிர்பாராத அளவுக்கு நிதி ஆதாயங்கள் அல்லது லாபகரமான முயற்சிகள் நீங்கள் செய்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஆகுங்க. இந்த சக்ஸஸ் ஆகக்கூடிய எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் தாள்கள் தொடர்பு திறன், நெட்வொர்க்கிங் அல்லது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மூலம் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணங்களை சம்பாதிக்க முடியும். இந்த சுக்கிர பயிற்சி அந்த மாதிரி வலுவான பயிற்சியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு அன்பானவர்களோடு தரமான நேரத்தை செலவிடுவதை உறுதி செய்யப்பட்டிருக்கு.
பொழுதுபோக்குகள் அல்லது ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவதையும் நீங்கள் பார்க்கலாம். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நல்ல நிலையில் பராமரிக்க ஊக்குவிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிக உடல் உழைப்பு அல்லது மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டியது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவசியம். அதில் மட்டும் நல்ல கவனம் செலுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனெனில் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் சோர்வாக இருக்கிற மாதிரி உணரலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தியானம், யோகா போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை பேணலாம். அப்படி இல்லைனா இந்த பரிகாரத்தை இந்த சுக்கிர பயிற்சியில் செய்து பாருங்க. வெள்ளிக்கிழமை அன்று லக்ஷ்மி தேவிக்கு பாலுடன் வெள்ளை சாதம் படைங்க. இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பல விதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றங்கள் இருக்கும். ஸோ இன்னும் நிறைய விதத்தில் மாற்றங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை வந்து பாருங்கள். ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக 4வது வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரனால இதயம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இந்த சுக்கிர பயிற்சியில் அவசியம். மேலும் உங்களுக்கு சிக்கல்களை தவிர்ப்பதற்கு இதயம் தொடர்பாக ஆரோக்கியமான விஷயங்களை பார்க்கணும். இதயம் தொடர்பாக விஷயங்களை மட்டும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஹார்ட்டுங்க, அதனால் ரொம்ப ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துக்குங்க. உங்களுக்கு சிக்கல்கள் நிறைய ஏற்படுங்கிறதுனால யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப வேண்டாம். மேலும் இது தவிர நீங்கள் உங்கள் வீட்டிற்கு பணம் செலவழிப்பதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். பணம் இருக்குங்கிறதுக்காக செலவுகள் அதிகமாக பண்ணக்கூடாது. அதிகப்படியான செலவுகள் அதிகப்படியான ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் அதிகப்படியான செலவுகள் பண்ணக்கூடாது. மீறி அது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் அதிகமான செலவுகள் தயவு செய்து பண்ண வேண்டாம். வீட்டிற்கு பணம் செலவழிப்பதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்கள் வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியும் செழிப்பும் கிடைக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பாதிப்பும் கிடையாது. வேலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலையில் நிரந்தரமாக கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி கிடைக்க இந்த சுக்கிர பயிற்சி வழிவகை செய்யும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கிடைக்கும் போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வணிகத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வணிக தொடர்புடையவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி அதிக வெற்றியும் அதிக லாபத்தையும் வழங்கும். நல்ல வியாபாரத்தில் பெரிய அளவில் முதலீடு பண்ணுறது இப்போ நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் அதிக பணத்தை குவிப்பதில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குவிக்க முடியும். அதில் வெற்றியும் பெற முடியும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்வில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேமிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் சேமிச்சிங்கன்னா பின்னாடி ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தாராளமாக சேமிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நல்லுறவை பேணுவதில் நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு இதையும் வைக்கக்கூடாது. நல்லுறவை பேணுவதில் நிறைய முயற்சி பண்ணணும். அப்போ தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த சுக்கிர பயிற்சியில் இருக்க முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்னது போல் நிறைய டிப்ஸ்கள் ஃபாலோ பண்ணும். உங்களோட இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஏற்படுத்திக்கணும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற மாதிரி சத்தான உணவாக எடுத்துக்கணும். நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, இந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளில் கவனம் செலுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பரிகாரமாக உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் பல ப்ராப்ளங்களை தவிர்ப்பதற்கு ஓம் பாஸ்பராய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தினமும் காலையில் எந்திரிச்சு 19 முறை சொல்லணுமாங்க. சொல்லி இந்த சுக்கிர பயிற்சியில் நாளை தொடங்கணுமா. அப்படி நீங்கள் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பிலேருந்து தப்பிக்கலான்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், எப்படி நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குவீங்க நான் நம்புகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த சுக்கிர பயிற்சியில் அவங்க ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனும் அடையட்டும். ஸோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு விடல் சந்திக்கிறேன். நன்றி.